பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பல நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம். அது மிக முக்கியமான நேரத்துல சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, தேர்தலுடைய இறுதி நாள். இந்த நாள்ல இந்தியா கூட்டணி ஒன்று சேர்றாங்க. அதுல மிக முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த இடத்துல ஒண்ணு கூடியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து முதல்வர் மட்டும் போகல, அப்புறம் மம்தா பானர்ஜி அவங்க போகல. பல தலைவர்கள், ஃபரூக் அப்துல்லால இருந்து பல தலைவர்கள் அதுல கலந்துருக்காங்க. கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் போன்ற மிக முக்கியமான ஸ்டேட் பார்ட்டிஸோடைய சிஎம்ஸும் ஸ்டேட் பார்ட்டிஸோடைய பிரசிடென்ட்ஸும் கலந்துக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த இந்தியா கூட்டணியினுடைய இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு முக்கியமானதாக நீங்க கருதுறீங்க? இந்த தேர்தலை இரண்டு கூட்டணிகள் பிரதானப்படுத்தி சந்தித்திருக்கிறது. இந்த பொது தேர்தல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு ஜனநாயக யுத்தம். இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டணியில் யார் அங்கம் வகிக்கிறார்கள் என்று கேட்டால், எனக்கு தெரிய, என்னுடைய அரசியல் அறிவுக்கு இரண்டு கட்சிகள் தான் தென்படுகிறது. ஒன்று சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம், இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இரண்டு கட்சிகளை தவிர வேறு ஏதாவது பிரதான கட்சிகளை நீங்கள் இந்தியாவில் அடையாளப்படுத்திட முடியுமா அந்த கூட்டணியில் என்று கேட்டால் இல்லை என்று பதிலாக தொடர்ச்சியா வர்றேன். இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருகிறேன். இந்த ரெண்டு பிரதான கட்சிகளை தவிர வேறு கட்சிகளை நீங்கள் அடையாளப்படுத்திட முடியாது என்றுதான் சொல்லிட முடியும். ஆனா எதிர்தரப்புல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பிரதான கட்சிகள் தான். இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் கிளை பரப்பி தங்களுக்கென்று ஒரு பலத்தை நிரூபித்திருக்கிற, மக்கள் மனங்களை வென்றெடுக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. நீங்க ஜேடியுன்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செய்தீங்க. ஏன் நான் ஜேடியுனுடைய பெயரை பாட்டாளி மக்கள் கட்சியோடும் தெலுங்கு தேசம் கட்சியோடும் சொல்லவில்லை என்று சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணிசமான வாக்கு வங்கி கூட இப்போது நிதிஷ்குமாருக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது வரப்போகிற வாக்கு எண்ணிக்கையினுடைய நாள், பீகாரினுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து நீங்களே அறிந்து கொள்வீர்கள். காரணம், இந்தியா முழுமைக்கும் தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு கூட்டணியை கட்டி எழுப்ப வேண்டும் என்று புறப்பட்டு எல்லோரையும் சென்று சந்தித்தார்கள். மம்தா பானர்ஜியை சந்தித்தது யார்? அகிலேஷை சந்தித்தது யார்? அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான தலைவர்களை எல்லாம் சந்தித்தது யார்? தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினை சந்தித்தது யார் என்று கேட்டால் இந்த இரண்டு தலைவர்கள் தான். அதுல ஹேமந்த் சோரனுடைய நடவடிக்கை எப்படி இந்திய துறை கண்டத்தில் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும் என்று இவர்கள் முடிவு செய்தார்களோ, அந்த நிலையில் இருந்து கொண்டு தனக்கும் ஒரு நெருக்கடி வந்துவிடும் என்று அச்சப்பட்டு கொண்டுதான் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய வழியில் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய, ஒரு போராட்ட களத்தையே தனக்கான வாழ்வாக அமைத்துக் கொண்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். அப்படிப்பட்ட தலைவரை பின்பற்றி நடக்கக்கூடியவர் என்று சொல்லிக் கொள்கிற நிதிஷ்குமார் எவ்வளவு மன திடத்தோடு இருந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே சார், அவருக்கு காலம் தங்கத்தட்டில் வைத்து திறந்த வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். நாளை அமைய போகிற கூட்டணி கட்சியினுடைய ஆட்சிக்கு ராஜதந்திரி யார் என்று கேட்டால் நிதிஷ்குமாரை கை காட்டுகிற இடத்தில் அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பை அவர் இப்போது இழந்து விட்டார் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான அரசியல் சூழல். ஏன் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு கேட்டா, பீகார்ல பாட்னாவுல ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை தேஜஸ்வி நடத்தினார். நாம் எல்லோரும் அதை பார்த்தோம். இந்த மேடையில் ஏறித்தான் தேஜஸ்வி 40 இடங்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை இந்த கூட்டம் உணர்த்துகிறது. எனக்கு முன்னால் இருப்பது வெறும் மக்கள் திரள் கூட்டமோ அல்லது வெறும் வாக்காளர்களோ அல்ல, இதுதான் பீகாரினுடைய மனசாட்சி என்று அவர் பேசினார். அவர் பேசிவிட்டு அமர்ந்ததற்கு பிறகு அகிலேஷ் அதே மேடையில் தான் சொன்னார், 40 உறுதி செய்தார் தேஜஸ்வி, 80 உறுதி செய்து இந்த மேடையில் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், 80ம் 40ம் சேர்ந்து 120 தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று அவர் சொன்னார். தேஜஸ்வி சொன்னதில் 100க்கு 100 விழுக்காடு தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையினால் பிரதிபலிக்கும். எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஆனா அகிலேஷ் சொன்னதில் கூட 70% நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான். இப்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் களத்தில் பிரியங்கா காந்தியினுடைய தேர்தல் பிரச்சாரம், பிரியங்கா காந்திக்கு கூடிய கூட்டம், மோடிக்கு கூட்டமே கூடவில்லை என்கிற அந்த நிலை, இவையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது அகிலேஷ் சொன்னது
நடந்து விடுவதற்கான சாத்திய கூறுகள், நம்பிக்கை ஒளி கண்ணு கட்டிய தூரத்தில் தெரிகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தேர்தலை இந்தியா கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைவு கட்ட வாக்குப்பதிவு 1ஆம் தேதி. இப்ப 2 கட்சிகள் பிரதானமாக சந்தித்த தேர்தல் என்பது இந்தியாவில் எப்போதோ மறைந்து விட்டது. இப்போது 2 கூட்டணிகள் சந்தித்த தேர்தலாக 2004ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது வாஜ்பாய் பிரதமராக எந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த தேர்தலில் இருந்து நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, இது கூட்டணிகளுக்கு இடையிலான தேர்தலாக இருந்தது. இப்போ நடைபெற்றிருக்கிற தேர்தல் வேறுபட்ட தேர்தல். இது கூட்டணிகளுக்கு இடையிலான தேர்தலான கூட்டணிகள் களத்தில் நின்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் சித்தாந்தங்கள் சந்தித்துக் கொள்கிற தேர்தல். வலதுசாரி சித்தாந்தமும் இடதுசாரி சித்தாந்தமும் சந்தித்துக் கொள்கிற ரைட் அண்ட் லெப்ட் நேரடியாக மோதி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். எந்த தேர்தல் என்று கேட்டால், இந்திய வரலாற்றில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறுகிற நாடாளுமன்ற பொது தேர்தல் என்று நீங்கள் வரலாற்றில் பதிவு செய்கிற அளவுக்கு இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. இப்போ கூட்டணிகள் தேர்தலை சந்தித்து விட்டார்கள். தேர்தலினுடைய நிறைவு கட்ட வாக்குப்பதிவு, தேர்தல் பிரச்சாரங்கள் 2 தினங்களுக்கு முன்பு ஓய்ந்துருச்சு. இன்னைக்கு எதற்காக இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும்? அவர்களுக்கு கடமை உணர்வு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் நாளை அதிகாரத்துக்கு வரப்போகிறார்கள் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு 100 விழுக்காடு இருக்கிறது. மக்களுடைய மனநிலையும் அதைத்தான் பிரதிபலிக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த தலைவர்கள் கூடியிருக்கிறார். ஆனா அங்க என்ன நிலைமை? மோடி எங்க இருக்கிறாரு? தியானத்துல இருக்கிறாரு. தியானம் தெளிவு பெற்றுச்சா? இன்னும் தெளிவு பெறல. அப்போ உங்களிடத்துல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தால் தான் அமித்ஷா சுயேட்சை வேட்பாளர்களை போய் விலை கொடுத்து வாங்கினார். டைனமிக் லீடர் நாங்கள்ல சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றில் அமித்ஷா போன்ற தலைவரை இதுவரை பாரதிய ஜனதா சந்திக்கவே இல்லை என்று யார் சொன்னது? பாரதிய ஜனதா கட்சியினரே சொன்னார்கள். ஊடகங்கள் தோறும் தோன்றி சொன்னார்கள். இந்த இருவரும் சேர்ந்து விட்டால் இந்தியாவில் எதிரிகளே கண்ணு கட்டிய தூரம் இல்லை என்று சொன்னார்கள். அதனால்தான் திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நுனிக்கும்பர் ஏறினார் அகதிரன் தூக்கின் உயிர் கருதி ஆகிவிடும். இன்னைக்கு என்ன நிலைமை? அமித்ஷா சுயேட்சை வேட்பாளரை கண்டு அஞ்சி நடுங்குகிற அளவிற்கு, அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு பல கோடி ரூபாய் பேரம் பேசி அவரை வாபஸ் பண்ண சொல்ற அளவுக்கு, அவருடைய மனுவை திரும்ப பெற சொல்கிற அளவிற்கு ஒரு தேர்தல் பயத்தை இந்த தேர்தல் தந்ததா? இப்படிப்பட்ட நிலையில் அதிகாரத்தை கைப்பற்ற போகிற அணி இன்றைக்கு கூடிய ஆலோசனை செய்திருக்கிறது. நீங்க முதலமைச்சர் வரல அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னீங்க, மம்தா பானர்ஜி வரலன்னு ஒரு செய்தியை சொன்னீங்க. மம்தா பானர்ஜி வராமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த நிறைவு கட்ட வாக்குப்பதிவில் மம்தா பானர்ஜியினுடைய பங்கு என்பது பிரதானமான பங்காக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், மேற்கு வங்கத்தில் ஒரு சில தொகுதிகள் இந்த நிறைவு கட்ட வாக்குப்பதிவு நாளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிற தொகுதிகளாக இருக்கிறது. அதனால ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை 3 நாட்களாக ஊடகங்களில் பேசப்பட்ட செய்தி என்னன்னா, அமைச்சர்கள் பட்டியலோடு புறப்படுகிறார் ஸ்டாலின் என்று சொன்னார்கள். எந்தெந்த துறை யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர் அமைச்சர் பட்டியலோடு புறப்படவில்லை. அமைச்சர் பட்டியலை அனுப்பி இந்த கூட்டணியில ரெப்ரசன்டேஷனை கேட்கல. மாறாக, ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் ஆட்சிக்கு ஆரக்கால்களாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி உயிர் கொள்கையாக வைத்திருந்ததை எல்லாம் நீ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கடிவாளம் போட்டவர் கலைஞர். அதற்கு பெயர் வைத்தார். என்ன பெயர் தெரியுமா வைத்தார்? மினிமம் காமன் புரோகிராம் என்று பெயர் வைத்தார். குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று பெயர். காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படக்கூடாது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் பேசினார்கள். இப்போது அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அதை அன்றைக்கே செய்திருப்பார்கள். ஆனால் அதற்கு கடிவாளம் போட்டவர் கலைஞர். அதற்கு அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கைகளில் ஒன்று ராமர் கோயில் கட்டுவது. இன்றைக்கு கட்டி முடித்து விட்டார்கள். அதை அன்றைக்கே அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் அதை பேசவே கூடாது என்று சொல்லி கடிவாளம் போட்டவர் கலைஞர். இதை விட இன்னொரு படி மேல, பொது சிவில் சட்டம், அதை அமல்படுத்தவே கூடாது என்பதல்ல, அது குறித்த சிந்தனையே உங்களுக்கு எழக்கூடாது, அதை குறித்து நீங்கள் பேசவே கூடாது என்று சொல்லி அதற்கும் கடிவாளம் போட்டவர் கலைஞர். அப்போ மாற்று கருத்துடையோர், மாற்று சித்தாந்தமுடையோர் எல்லோரும் அணிதிரள்வது அல்ல அங்கே செய்தி. ஆனால் தன்னுடைய சித்தாந்தத்துக்கு ஆபத்து வந்து விடாமல், தன்னுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களுக்கு அச்ச உணர்வு வந்து விடாமல் ஒரு அரசை கொண்டு செலுத்துகிற ஆளுமை இருக்குல்ல, அதுதான் கலைஞருடைய ஆளுமை. இப்போது என்ன நடைபெறுகிறது என்று கேட்டால், இப்போது கலைஞர் அவர்களினுடைய மனநிலையில் இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அமைச்சர் பட்டியலை தரவில்லை.
மினிமம் காமன் ப்ரோக்ராம் 2.0 தந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இனி அரசை இயக்க போவது இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் 2.0 தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று என்று சொல்லி இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் தலைமை ஏற்றிருக்கிற இந்த காங்கிரஸ் வேண்டுமானால் மாற்றத்துக்கு உட்பட்ட காங்கிரஸாக இருக்கலாமே தவிர ராகுலையும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாத காங்கிரஸ் இன்னமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் பாரத் ஜோடோ யாத்திரை போறாரு. உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையில் என்ன செய்ய போகிறார் ராகுல் என்று பார்த்து கொண்டிருந்த போது பார்டர் புரோட்டா கடையில உட்கார்ந்து புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலே இருக்காரு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. 5 மாநில தேர்தலில் ராகுல் முகத்தை காட்டி வாக்கு சேகரித்திருக்க வேண்டும். அதுதான் முன்னோட்டமாக அமையப்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல். மோடியினுடைய முகத்தை காட்டி வாக்கு சேகரிச்சாங்கல்ல சார், அவர்களுக்குள் மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்தது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மோடியை முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கு அந்த தேர்தலினுடைய யுக்திகள் வகுக்கப்பட்டதா இல்லையா? அப்ப ராகுலை முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்தித்திருக்கணுமா இல்லையா? ஒரு பிரதான கூட்டணி அமைய பெற்றதே, அந்த பிரதான கூட்டணியை மையப்படுத்தி அந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு மத்திய பிரதேசத்தினுடைய எல்லையோர தொகுதிகளில் ஏறக்குறைய 7 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தது சமாஜ்வாதி கட்சி கடந்த முறை. இந்த முறை சமாஜ்வாதி கட்சியோடு பேசி அகிலேஷையும் உள்ளடக்கி மத்திய பிரதேசத்தினுடைய எல்லை பகுதிகளில், மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் சந்தித்துக் கொள்கிற பகுதிகளில் அவர்களுக்கு தேவையான இடங்களை கொடுத்து விட்டு அவரையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 22, 23 இடங்கள் கிடைத்திருக்குமா? அதை இழந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. இப்போது இழப்பு யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு. இந்த வியூகங்கள் வகுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் பூஸ்வா மனநிலை கொண்டிருக்கிற தலைவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்கிற அந்த முரண்பாட்டோடு தான் காங்கிரஸை அணைத்துக் கொள்கிறோம். இங்கே சித்தாந்தம் தான் எதிரியாக இருக்கிறதே தவிர தனி மனிதர்கள் அல்ல என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அந்த தனி மனிதர்கள் சித்தாந்தத்தை வேறு திசை வழி போக்குக்கு மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக அதற்கு ஆரம்பிக்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், தமிழ்நாடு செய்வதற்கான எல்லா பணிகளையும் முன்னெடுத்திருக்கிறது. இன்றைய கூட்டம் ஒரு முத்தாய்ப்பான கூட்டமாக அமைகிறது. அதிகாரத்தை கைப்பற்றினால் எதை செய்ய வேண்டும், என்னென்ன பணிகள் இப்போது நம் கண் முன்னால் இருக்கிறது என்பதை எதிர்கொள்வதற்காக நடைபெற்றிருக்கிற கூட்டம். இதை விட கூடுதலாக இப்ப இவிஎம் மிஷினோட பயம் நாட்டு மக்களுக்கு சுத்தி கொண்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பையும் நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் ஜனநாயகம் படுகொலியில் தள்ளப்பட்டு விடும் என்று சொன்னார். இப்போது இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னன்னா வாக்கு எண்ணிக்கையினால் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதையும் தவற விடுவோம் என்று சொன்னார். இல்ல, அந்த வாக்கு எண்ணிக்கையில கூட ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்களே. தபால் ஓட்டுக்களை கடைசி சுற்றுலதான் எண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவரா இருக்கிற திரு செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்றாருன்னா, இது பல தவறுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், அதாவது எங்கெல்லாம் பாஜக குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் இந்த தபால் பெட்டியை கூடுதலா காட்டி அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தபால் வாக்குகளை முதல்ல எண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. தேர்தல் களத்துல முன்கூட்டியே பதிவு செய்யப்படுகிற வாக்குகள் தபால் வாக்குகள் தான். அரசு ஊழியர்கள், அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள். அப்போ நீங்க முதற்கட்டமா தபால் வாக்குகளை தான் இதுவரை பிரித்து எண்ணி இருக்கிறார்கள். இப்ப என்ன புதிய நடைமுறை? இன்னொன்று, நீங்க புதிய நடைமுறைகள் பின்பற்றுவதாக இருந்தால் இதற்கான ஆலோசனைகளை முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை மாநிலம் தோறும் தேர்தல் ஆணையம் சந்திச்சது. இப்ப இந்த தேர்தலில் கூட சந்திச்சாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது. தமிழ்நாட்டில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் பங்கேற்றாங்க. அப்போ நீங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளிடத்திலே இது குறித்து கலந்து பேசினீர்களா? இது குறித்த தகவலையாவது தெரிவித்திருக்கிறீர்களா? அல்லது இப்படி செய்வது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? சார், ஒரு ஜனநாயக அமைப்பு சார் தேர்தல் ஆணையம். ஒரு தன்னாட்சி அமைப்பு என்பதை தாண்டி அது ஒரு ஜனநாயக அமைப்பு. அந்த ஜனநாயக அமைப்பு ஜனநாயக பூர்வமாகத்தான் இயங்க வேண்டுமே தவிர எதற்காக சேஷன் இருந்த போது இருக்கிற நடைமுறையை மாற்றி 3 தேர்தல் ஆணையர்கள் அமர்வாக இந்த அமர்வு இருக்க வேண்டும்னு கொண்டு வந்தாங்க. இண்டிவிஜுவல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸுக்கு இந்த கட்டமைப்புகள் உள்ளாகிவிடக் கூடாது. எப்படி 3 நீதிபதிகள் அமர்வு இருக்கிறதோ அப்ப 2 பேர் மாறுபட்ட கருத்து தெரிவித்தால் அதுல மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு? 2 பேர் மாறுபட்ட கருத்தோடு இருப்பார்கள், ஒருத்தர் ஒரு கருத்துல இருப்பாரு. அப்ப மெஜாரிட்டி கருத்தை ஏற்று ஜனநாயக பூர்வமாக இந்த அமைப்பு இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் 3 பேர்கள் கொண்ட தேர்தல் ஆணையர்கள் என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்து இப்போது அது நடைமுறையில் இருக்கு. சேஷன் இருக்கிற வரைக்கும் ஒரே தேர்தல் ஆணையர் தான், இப்பதான் 3 தேர்தல் ஆணையர்கள். அப்போ
ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிற திருத்தமே இப்போது தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஜனநாயகத்தை படுகொலியில் தேர்தல் ஆணையமே தள்ளிவிடும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி தேர்தல் முறையாக நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு எழும். எனவே இந்த கூட்டத்தில் அது குறித்தும் பிரதானமாக விவாதிக்கப்படும். ஏன்னா நேற்றைக்கு காணொலி காட்சிகள் வாயிலாக வாக்கு எண்ணிக்கையினுடைய முகவர்கள் என்னென்ன பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை எப்படி சந்திப்பது என்பது குறித்தான ஆலோசனை, தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை சந்தித்து வெற்றி பெற்று வருகிற பொழுது அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்த ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 6 கால் பாய்ச்சலில் பாய்ந்து செல்கிறது இந்தியா கூட்டணி. தியானத்திலேயே மூழ்கி கிடக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நடைபெறுகிற சம்பவங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நம்ம மிகைப்படுத்தி பேசவும் தேவையில்லை, ஆதரித்து பேசவும் எதிர்க்கவும் அவசியம் இல்லை. சம்பவம் இந்தியாவில் என்ன நடக்குது? மோடி தியானத்தில் இருக்கிறார். அவர் நிரந்தர தியானத்தில் இருக்க வேண்டும் என்று யார் சொல்றது? நாம சொல்லல. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மடத்துக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகிற ஒரு துறவி இன்றைக்கு பேசுகிறார். அவர் அரசியலிலிருந்து விலகி முழுமையாக தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆசை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றுதான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இப்படியே தியானத்தில் இருப்பதை தவிர மோடிக்கு வேறு வழி இல்லை. மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உன் நேரத்திற்கும் உன் கருத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.